வணக்கம், நான் சரஸ்வதி விஜய். இது ரோமா விஜய். இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, துபாயோட ஃபேமஸ் துபாய் ஃப்ரேமில் இருக்கும். துபாய் ஃப்ரேம் வரதுக்குள்ளே எங்களுக்கு போதும் ஆச்சு, நிறையா கன்ஃபியூஷன்ஸு. அதை தாண்டி நாங்கள் வந்தோம். சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது எப்படி இருந்துச்சு, நாங்கள் எப்படி வந்தோம், என்னென்ன கன்ஃபியூஷன்ஸ்லாம் ஆச்சுன்றதா இன்னைக்கான வீடியோ. துபாய் ஃப்ரேமில் போகலாம். சரசு இன்னைக்கு என்ன துபாய் ட்ரெஸ் போட்ட போல. ஜிங்குச்சான் ப்ளூ கலர் சிங்குச்சான், சிவப்பு கலர் சிங்குச்சான்ற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு கிளம்பிட்டு இருக்கா. வயலட் ட்ரெஸ், நான் ரெட் ட்ரெஸ். இன்னைக்கு நம்ம என்ன பிளான்? 4th டே துபாய். 3 days வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா போச்சு. போரே அடிக்கல. ஏன்னா ரொம்ப லெஷரா இந்த டவுனை வந்து சூப்பர் டவுனா, இந்த கண்ட்ரி சூப்பரா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இன்னைக்கு டே 4ஓட பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் கிளம்புறதுக்கு 11 o'clock ஆச்சு. பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணியாச்சு. இருக்கிற சாக்கோஸ் ரோமா சாப்பிட்டுட்டு இருக்கா. நேராக நாங்கள் போய் துபாய் ஃப்ரேம். இந்த பக்கம் பார்த்தா ஓல்டு துபாய் தெரியுமா, இந்த பக்கம் பார்த்தா நியூ துபாய் தெரியுமா? கரெக்டா? நீ பாட்டு ஒன்று சொல்லி நான் அதை சொல்லி தப்பா இருப்பேன் அப்படின்னு சரசு சொன்னா. அங்கே போய் நம்ம துபாய் ஃப்ரேமை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமேட்டு ஆந்திரா மீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குமா. அந்த ஹோட்டல் பேர் என்ன, அமராவதினு ஒரு ஹோட்டலில். அது நம்ம சிஸ்டர் சொன்னாங்க, அங்கே போய் சாப்பிட போகிறோம். இதுதான் பிளான். அதுக்கப்புறமேட்டு இவங்களோட கனவு ஷாப்பிங், துபாய் ஷாப்பிங். இதெல்லாம் தான் இன்னைக்கான டே பிளான். ஓகேவா? எஸ். எங்க ஷாப் பண்ணலாம், என்ன பண்ணலாம் எல்லாம் வந்து எனக்கு அது சிஸ்டர் சொல்லியிருக்காங்க. அவங்களோட தான் சேர்ந்து நம்ம போகிறோம். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வர பீரியட்ல சூப்பராக ஷாப் பண்ணலாம். ரொம்ப விலை கம்மியாக வாங்கி தரேன்னு இருக்காங்க. போகலாம். இன்னைக்கு சரசு வந்து கூச்சமே படாமல் வடிவேல் ட்ரெஸ்ஸை போட்டு துபாய்க்குள்ளே நடக்க ஆரம்பிச்சுட்டா. கூச்சமே படாமல் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு துபாய்க்குள்ளே நடக்க ஆரம்பிச்சுட்டா. நல்லா இருக்கு. இப்போ வந்து நம்ம டேரெக்டாக சாப்பிட தான் ஃபஸ்ட்டு போகிறோம். அமராவதி மெஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஆந்திரா மீல்ஸ் கிடைக்கும்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. பசிக்கலையா அவங்களுக்கு? இல்லை, நான் அமராவதி மெஸ்ஸே போய் சாப்பிட்டுட்டு நேராக நம்ம ஃப்ரேமில் போய் இறங்கினோம்னா ஃப்ரேமில் வந்து அவங்கள பிக்கப் பண்ண சொல்லிக்கலாம். ரெண்டும் பக்கம் பக்கம் தானாம்மா. நம்ம ஆல்ரெடி போன மாதிரி ஏபிடி மெட்ரோ இறங்கி டே டு டே ஷாப்பிங் மார்க்கெட் பக்கத்தில் ஏடிசிபியில் போய் இறங்கி ஷாப்பிங் மார்க்கெட், டே டு டே ஷாப்பிங் மார்க்கெட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். சாப்பிட்டு திருப்பி ஏபிடியில் ஏறி மேட்ச் பிடிச்சி துபாய் ஃப்ரேம் போய் பார்த்துட்டு, தங்கக்குட்டி செல்லக்குட்டி அமராவதி மெஸ் நம்ம வந்துட்டோம். ரெஸ்டாரண்ட் ஆந்திரா மீல்ஸ் இங்கே கிடைக்கும்னாங்க. என்னன்னா நம்ம ஊரில் சாப்பிடாத ஆந்திரா மீல்ஸ் தான் இங்கே சாப்பிட போகிறாங்கன்னு தெரியல. சரசு பக்கத்துலேயே சாப்பிட்றத விட்டு இதுக்கு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஏறி வந்து சாப்பிட வேண்டியதாக இருக்குது. சொன்னால் சண்டைக்கு வந்துடுறாங்க. சரி, இப்போ அங்கே நம்ம ரூமுக்கிட்டே இருந்துச்சு, அங்கே சாப்பிட்டுருக்கலாம். நாங்கள் நேராக வந்தோன்னே ராஜபோகம்னு சொல்லி சிஸ்டர் சொன்னதை ஆர்டர் பண்ணிட்டோம். பட் சரசு விசாரிச்சு அது வெஜ்ஜுன்னு ஒன்று நிசாம் ட்ரீட்டுன்னு ஒரு நான்வெஜ் மீல் ஆர்டர் பண்ணிட்டா. இதில் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பிரியாணி, சில்லி சிக்கனு, சிக்கனில் 2 ஐட்டம் ப்ளஸ் ஒரு கூட்டு பொரியல், பருப்பு பொடி, சாம்பார், ரசம், தயிர் அப்படின்னு எல்லாமே வந்துச்சுங்க. எல்லாமே சூப்பராகவும் ஆத்தென்டிக் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. துபாய் வந்ததுலேயே வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டது இன்றைக்கி மதியானம் தாங்க. ஏன்னா நம்ம அப்பப்போ சாப்பிடுவோம், பட் லைட்டாக தான் இருக்க மாதிரி இருக்கும். இதை சாப்பிட்டோன்னா வயிறு அப்படி நம்பிருச்சு. சாயங்காலம் வரைக்கும் மேலே ஆச்சுங்க டைஜஸ்ட் ஆகிறதுக்கு. அவ்வளோ ஃபுல்ஃபில்டாக இருந்துச்சு ஒரு மீல். 40 dirhamsக்கு வெரி ஒர்த்துங்க. சரியான ஆந்திரா மீல்ஸு, சூப்பரான ஃபுட்டு. நம்ம ஊர்லேயே சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலு. மைல்டாக இருக்கு. ஆனால் இங்கே எதுவுமே காரமாக இல்லை, எல்லாமே ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். அதே சாப்பாடு, சாம்பார், ரசம். நேற்று சாப்பிட்டதா ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு நேற்று நான் சாப்பாடு ஃபுல்லாக சாப்பிடல. இது எனக்கு கம்ப்ளீட்டாக ஃபீல் ஆகுது. சாப்பிட்டு நடக்க தான் முடியல. அந்த நேற்று மான் கறி பிடிச்சது, நீங்கள் மீல்ஸ் பிடிச்சது. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா என்ன நினச்சேனே, இந்த ஹோட்டலில் நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். இந்தியன் ஃபுட்ஸ் எல்லாம் இங்கே நல்லா இருக்குது. இந்தியன் ஆமாம், நல்லா ஆக்சுவலாக ஓரளவுக்கு நம்ம ஊரில் சாப்பிட்ட ஃபீல் கிடைக்கும். ஆமாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம நேற்று போன தமிழ் ஹோட்டலில் தமிழ் பாட்டு, இன்றைக்கி ஆந்திரா ஹோட்டலில் ஆந்திரா பாட்டு, தெலுங்கு பாட்டு, நேட்டிவிட்டியோடு இன்றைக்கி சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலு. இப்போ நம்ம மெட்ரோ பிடிச்சிட்டு நேராக மேக்ஸ் ஸ்டேஷன் இறங்கி துபாய் ஃப்ரேம் போகலாம். மெட்ரோலேருந்து இறங்கி வந்துட்டோம். மேக்ஸ் ஸ்டாப்பிங் இது. இங்கேருந்து இப்போ துபாய் ஃப்ரேம் பஸ் வந்து சொன்னாங்க அங்கே இருக்கவங்க. Exit 3 வழியாக வந்து F09 பஸ் எடுக்கணும்னு சொன்னாங்க. அப்புறமேட்டு தான் நாங்கள் மெசேஜ் பார்த்தோம். சிஸ்டர் வந்து என்ன சொன்னாங்க, அங்கேருந்தே நம்ம டாக்ஸி போட்டால் 12 dirhamsல போயிருக்கலாமா. நம்ம தெரியாமல் இங்கே வந்து தான் அந்த மெசேஜை பார்த்தோம். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம், நம்ம பஸ் எடுத்தே போக போகிறோம். இந்த பஸ் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அன்றைக்கி போன பஸ் மாதிரி இல்லை, இது வேறு பஸ் போல். சாப்பிட்டு அதை செரிக்கணும்ல.
நல்ல சாப்பாடு, வயிற்ற பாருங்கள் தொந்தி. இன்றைக்கி 4 நாள் இன்றைக்கி தான் நல்லா சாப்பிட்டோம். நாங்கள் போகிற வழியில் ஒரு டாக்ஸி இருந்துச்சு, அதுலேயே நாங்கள் ஏறிட்டோம். மினிமம் வந்து 12 dirhams நம்ம டாக்ஸி எடுத்தோம்னாவே. டாக்ஸியே சூப்பராக இருக்குல்ல சரசே? இதையே நம்ம விட்டு வைக்கணும். எல்லா டிரான்ஸ்போர்ட்டும் போயிட்டோம். ஸோ டாக்ஸிலையும் போயிட்டால் ஒரு ஃபுல்ஃபில்ட் ஆயிரும். ரோமாவுக்கு வேறு சீட் பெல்ட் போட்டால் தான் ரோமா வருவாங்களாம். அந்த பக்கம் சுற்றி இந்த பக்கம் சுற்றி ஒரே பக்கம் தான் இருக்கும் போல். பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்காரு. டாக்ஸி செம கிளாஸாகவும் பாஷாகவும் இருந்துச்சுங்க. உள்ளே சரியான கம்ஃபர்ட்டு, பார்க்கவே ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. துபாய் ஃப்ரேம் வந்துட்டோம். டாக்ஸி பிடிச்சதே கொஞ்சம் ஈஸியாக போயிடுச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, டாக்ஸி ஃபேர் படி 10 dirhams தான் காட்டுச்சு. ஆனால் ஃபிக்ஸ்டாக பேசிக் ஃபேரே 12 dirhamsன்னு சொல்லி 10 2 ஆட் பண்ணி 12 dirhams வாங்கிட்டாங்க. அது என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல. சரசு எங்கே போனாலும் கூட்டம், எதில் போனாலும் லைன். சண்டே புர்ஜ் கலிஃபா வந்து நீங்கள் போட்டிருந்தோன்னா என்ன இருக்கிறது? ஆமாம், இன்றைக்கே அவ்வளோ கூட்டம். இன்றைக்கெலாம் சண்டே போய் எவ்வளோ கூட்டம். ஊரில் இருக்கவங்க எல்லாம் அங்கே தான் இருப்பாங்க. அன்றைக்கே கலந்து போயிட்டோம். ஆமாம், இன்னைக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிறோம். ரொம்ப அலண்டு போகல. ரோமாவெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ரொம்ப அலண்டு போயிடுவோம். ஐயோ, ஆனால் குழந்தைங்களுக்கு கூட்டுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நம்ம படாத பாடு படுறதோட அவங்களும் சேர்ந்து அவங்க ஃபுட்டு சாப்பிட்றது சிரமம். திடீர்னு இப்போ ஸ்டேஷனுக்கு வந்து நின்றுட்டு இருந்தோம். ஒரு இடமும் ஒன்று பார்க்கணுன்னா இப்போ நம்ம ஊர்லலாம் வந்து ஒரு கோயில் அந்த மாதிரி இருக்கும். எனக்கோ ஒரு நாள் நம்ம போவோம், அது தெரிஞ்சுக்காது. இங்கே வந்தால் எல்லாமே டூரிஸ்ட்டுக்கான ஸ்பேஸ் நிறைய அவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க. இல்லை, அங்கே ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம், நம்ம ஃப்ரீயாக தான் போவோம். இங்கே பல ஆயிரங்களை செலவு பண்ணி வரோம், பார்க்க முடியலன்னா தான் ஆகணும்னு சொல்லிட்டு வருவோம். ஆமாம், அதனால் வந்து நடக்கிற மாதிரி நடக்கிறது பிள்ளைங்களுக்கு ஃபுட்டு. இப்போ வந்து வெளில ஸ்டேஷனில் நின்றுட்டு இருக்கோம், திடீர்னு யூரின் போகணும்டா, அதுக்கு உள்ளே தான் போகும். அதுக்கு பே பண்ணி தான் உள்ளே போக வேண்டியதாக இருக்குது. சரிவா, லைன் போவோம். கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன். பார்க்கவே தங்கமா இல்லை தங்க கோட்டிங்கா என்னன்னு தெரியல. ஆனால் ஃபுல்லாக இந்த கலரில் தான் இருக்குது. ஜிக்கு ஜிக்கு ஜிக்குன்னு பார்க்கவே நல்லா இருக்கு. இது கோல்டா? இங்கே பாருங்க, உள்ள எவ்வளோ குழு குழுன்னு இருக்கு. ஏசி போட்டேன். தாகமாக இருக்கு இல்லைங்களா உங்களுக்கு? எனக்கெல்லாம் ஒன்று பார்க்கவே இடம் சூப்பராக இருக்குது. இங்கேயும் கோல்டு கலரில் தான் இருக்குல்ல. அப்படியே மூவ் ஆகுது. இப்போ சொன்னார் மூவ் ஆகுது. வெளியில் சரியான வெயிலுங்க. உள்ளே போனால் சரியான ஏசி காற்று, நல்லா குழு குழுன்னு இருந்துச்சு. ரிசப்ஷன் தாண்டி என்ட்ரி ஆனோன்னு பார்த்தீங்கன்னா மியூசியம் செட்டப் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு துபாய் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஒரு செட்டப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க சூப்பராக க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகாக கல்ச்சுரலோடு இருந்துச்சு. நாங்கள் போல ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒரு டாலஸ்ட் பில்டிங் இருக்கும். அங்கே வந்து சிட்டி வியூ பார்க்கலாம். சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து மூணுமே. ஏன் புர்ஜ் கலிஃபா துபாயில் கூட லிஃப்ட் ஓப்பனாக இருக்காது. அது ஒரு வந்து க்ளோஸ்டு லிஃப்டாக தான் இருக்கும். நம்ம எத்தனை ஸ்பீடில் வந்து மேலே போகிறோம், எவ்வளோ ஃப்ளோஸ்ன்றதை காட்டுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் லிஃப்டாக இருந்துச்சு. அந்த லிஃப்ட்டில் போகிறப்பே நம்ம சிட்டி வியூ பார்க்குற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. இது மாதிரி வந்து ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஒரு சைட் சீயிங் போகிறோம். இந்த படம் ரொம்ப நேரம் ஓடும் போல். நம்ம கிளம்பலாவா? 2050 எப்படி இருக்குன்னு வந்து பார்த்துக்கலாம். வயசாகி நம்ம அப்போ வந்து நம்ம பார்த்துக்கலாம். இருப்போம். இந்த 2050 எப்படி இருக்குன்னு போட்டிருக்காங்க. மியூசியம் ஆஃப் த ஃபியூச்சர். இதெல்லாம் நம்ம போய் நாளைக்கு பார்க்க போகிறோம். சஃபாரி வில்லேஜ். இங்கே பாருங்கள், நம்ம கீழேருந்து மேலே வந்து எப்படி நடந்துகிட்ருக்கோன்னு. ஆஃப் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள். இங்கே பாருங்கள், பார்க்கவே பயமாக இருக்குது. நம்ம பேங்காக்கில் வந்து ஒரு பிரிட்ஜில் நின்னோம், அந்த மாதிரி இருக்குது. பார்க்கவே ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. ரோமா பயமா இல்லையா? ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டே இருக்காங்க.
சரசு எப்படி இருக்கு? அப்புறம் அதுல நடந்துட்டு இருக்கு, வெளில வந்து நடக்க வேண்டியதானே. ரோமா எப்படி இருக்கு? ரோமா எப்படி இருக்கு? இப்போ நாங்கள் அங்கேருந்து ஏறி இங்கே வந்திருக்கோம். புர்ஜ் கலிஃபா இந்த மாதிரி எல்லாம் டெவலப்டு திங்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் வந்து நியூ துபாய்ன்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் லேண்ட்ஸ்கேப் பாருங்க எவ்வளோ இருக்குன்னு, பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருக்குங்க. இங்கே பாருங்க, சூப்பராக ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. இதே கேன்டீனு ஸ்டால்ஸ் எல்லாமும் போட்டிருக்காங்க. மேலே இந்த லைட்டிங் வேறு கொடுத்துருக்காங்க. ஒரு வழியாக பார்த்து முடிச்சுட்டு வெளில வந்துட்டோம். நாங்கள் வெளில வரதுக்குள்ளே நாங்கள் போனதோட டபுள் ட்ரிபிள் மடங்கு கூட்டம் நிற்கிது. நல்ல வேலை கொஞ்சம் சீக்கிரம் வந்து பார்த்துட்டோம். சாப்பிட்டது லைட்டாக செரிச்சு அப்படியே தூக்கமாக கன்வெர்ட் ஆகுது. இப்போ நம்ம மறுபடியும் மேக்ஸ் போயிட்டு மேக்ஸ்லேருந்து யூனியன் போய் க்ரீன் லைன் பிடிச்சி அங்கேருந்து ஏதோ ஸ்டாப் பேர் போட்டிருக்காங்க, அங்கே போய் இறங்கணும். அங்கேருந்தால் நம்ம ஷாப்பிங் போக போகிறோம். ரைடாக நல்லா தெரிலவா. ஒட்டகப்பாலில் ஏதாவது குடிக்கிறியா? வா போகலாம். ஒட்டகப்பாலில் குடிக்கிறியா? கேமல் டெலிஷியஸ் ஐஸ்கிரீம். ஒட்டகப்பாலில் செஞ்ச ஐஸ்கிரீமா? சரஸுக்கு வேணாமா? எனக்கும் வேணாம். சாப்பிட்ற மாதிரி உடம்புல எதுவும் இல்லை. இன்னொரு விஷயம், நாங்கள் இங்கே வரப்போ நிறைய பேர் சொன்னது என்னன்னா, கரெக்டாக ரம்ஜானுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டோம். சப்போஸ் நம்ம ரம்ஜானுக்கு நோன்பு ஆரம்பித்து வந்திருந்தோம்னா நிறைய விஷயம் க்ளோஸ் ஆகிருக்குமாமா. ப்ளஸ் ஹோட்டல்ஸ்லேயும் நிறையா நோன்பு வந்துடும். நோன்பு வந்துச்சுன்னா எல்லாமே ரம்ஜான் ஆரம்பிச்சாலாம் நோன்பு இருப்பாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தாலும் கிளைமேட் ரொம்ப கோல்டாக இருந்திருக்கும். அப்பயும் வந்து எதுவுமே பெருசாக பார்த்துக்க முடியாது. ஒருவேளை ரம்ஜான் முடிச்சு வந்துருந்தோம்னா ரொம்ப ரொம்ப ஹாட்டாக இருந்திருக்கும். அப்பயும் எதுவுமே வந்து கரெக்டாக பார்த்துக்க முடியாது. இதெல்லாம் ரீசன் வச்சு தான் நாங்கள் லீவ் டைம்லலாம் பிளானே பண்ணுறதில்ல. நடுப்பட்ட நாள் எந்த நாட்டுக்கு எந்த டைமிங்கில் போகணும்லாம் இருக்குது. அப்படி போனால் தான் நம்ம வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்க முடியும். சீசன் டைம், நான் சீசன் டைம்னு இருக்குது. சில நேரம் நான் சீசன் டைமில் போகிறப்போ க்ரௌட் ரேட் கம்மியாகவும் இருக்கும். நம்ம இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ப்ரைஸஸ்லாம் கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் புக் பண்ண ரூமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே விலை கம்மி தான். இல்லை 3500 தான். ஆமாம். இல்லைன்னா நார்மலாக அந்த ரூமுக்கு வந்தால் 10,000 இருக்குமாமா. ஆமாம். எங்க நீ இப்படி சுற்றுறீங்க அப்படி சுற்றுறீங்க? சுற்றி வந்தேங்க வெளில போய். அதுதான் ரீசன் நாங்கள் வந்து இப்படி பிளான் பண்ணி வேற அன்ஈவன் டைமில் ஸ்கூல் லீவ் இல்லாதப்போ அந்தந்த இதுக்கு போகிறதுக்கு அங்கே ஆல்வெஸ்ட். இந்த பஸ்ஸு தான் வந்து மேக்ஸ் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகும், மெட்ரோ ஸ்டேஷனுக்கு. அங்கே ரொம்ப ஆமாம், ரொம்ப நேரமாக அதுக்கு வெயிட் பண்ணுறோம். பட் நாங்கள் வெளியில் வரப்போ கரெக்டாக அது இருந்துச்சு. ஆனால் இப்போ டிரைவரை காணோம். டிரைவர் வந்தாருன்னா அதில் ஏறி போயிடலாம். அந்த பஸ்ஸு தான் வந்து மேக்ஸ் போகும். சரி, எதுக்கு ஒரு வாட்டி கேட்டுக்கலான்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டதுக்கு அந்த பஸ்ஸு கிளம்ப ரொம்ப நேரம் ஆகும், அதில் ஏன் போகிறீங்க, இந்த பில்டிங் அப்படியே பின்னாடி பில்டிங் தான் மேக்ஸ் ஸ்டேஷனு, நடந்தே போயிடலாமே 7 மினிட்ஸ்லன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாரு. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அவர் பேச்சை கேட்டு நான் பாட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆக்ஷன் மேடம் தூக்கிட்டு தான் நடக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு தாக்க பாருங்க, எங்கேயும் வீட்லயே போட்டு வச்சுக்கிறேன். இங்கே இருந்து துபாய். பாய் பாய் ஹபிபி. A few moments later. நம்மளை வந்து துபாயில் பக்காவாக கைட் பண்ணி கூட்டிகிட்டு போனது ஆசிகா சிஸ்டர், நசுருதீன் பிரதர். கரெக்டாக. ஸோ இவங்க தான் வந்து சூப்பராக நம்மளை கைட் பண்ணி பர்ஃபெக்டாக என்ன சொல்கிறது ஹசில் ஃப்ரீயாக துபாய் நாங்கள் சுற்றி பார்த்தோம். இப்போ எங்கள் ஷாப்பிங் வேறு அவங்க டைமை வீக்கெண்ட் டைமை வந்து லெஷர் பண்ணி நம்ம கூட்டிகிட்டு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், தேங்க்ஸ் சிஸ்டர். இந்த பாப்பா கரெக்டாக ரொம்ப மாட்டேன் பேசுகிறோம். உங்கள் பேர் என்ன? அஃபிகா நஸ்ரி. தப்பா சொன்னீங்கன்னா திருப்பி சொல்லுங்க. தங்கச்சி பேர் என்ன? ஐலா ஜாஹி. சூப்பராக இருக்கு ரெண்டு பேரும். ஜாஹி ரெண்டு பேர் ட்ரெஸ்ஸு க்யூட்டாக இருக்குது. போலாமா? வாங்க. அங்கே பாருங்க அவளை அப்படி. பாய் சொல்லு. இல்ல ஹாய் ஹாய் சொல்லுங்க. பாய் சொல்லுங்க. சரி வாங்க போகலாம். வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க. நாங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். 4th டே துபாய் ஃப்ரேம் ஒரு பக்கம் ஓல்டு துபாய், ஒரு பக்கம் நியூ துபாய். அது ஒரு செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ். ப்ளஸ் அந்த கிளாஸ் பிரிட்ஜில் நடக்கிறது வந்து நாங்கள் ஆல்ரெடி தாய்லாண்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம்.
ரோமா அதில் நடந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்போ செம ஃபன் அட்ராசிட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்துச்சு. அது ஒரு பக்கம். இன்னொரு முக்கியமான டே 4ல் நம்ம பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங். ஆசிகா சிஸ்டர் நசுருதீன் பிரதர் 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக எங்களை கூப்பிட்டு போய் பக்காவாக துபாயில் எங்கெங்கெல்லாம் ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லி ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை க்ரியேட் பண்ணி கொடுத்தாங்க. அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். துபாய் வரவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்கலாம். செம்மையான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அடுத்து வரப்போகுது. அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். டேக் கேர் பை. லவ் யூ ஆல். பார்ட்னர்ஸ் விஜய். அழுதுட்டு இருக்குது ரோமா விஜய்.